ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்ல சிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருமானுடைய துன்பத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் குதிரை வியாபாரியாக தன்னை மாற்றிக்கொண்டு பூத கணங்களை எல்லாம் குதிரை பாகர்களாக மாற்றிக்கொண்டு அனைவரும் குதிரைகளோடு மதுரையம்பதிக்கு வருகின்றார்கள். அரசன் முன்னிலையில் குதிரைகளை பலவிதமாக நடத்தியும் அவற்றை வட்டமாக சுற்றி காட்டியும் விளையாடல்கள் பல செய்து காண்பிக்கின்றார் சிவபெருமான். அதன் பிறகு அரசனிடத்தில் குதிரையினுடைய இலக்கணங்களை பற்றி, அந்த நூலில் சொல்லப்பட்ட இலக்கணங்களை பற்றி கூறி, அப்படிப்பட்ட குதிரைகள் எல்லாம் இங்கே தந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். மேலும் அந்த குதிரைகளில் இலக்கணம் இல்லாத குதிரைகள், அந்த குதிரைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அது வறுமையை உண்டாக்கும், அது பயம், துன்பம், கைது செய்தல் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அவர்களுக்கு தரும் என்றெல்லாம் அந்த குதிரை இலக்கணத்தை பற்றி கூறுகின்றார். அதாவது கழுத்து நடுவில் இரட்டை சுழி இருக்கக்கூடிய குதிரை, மேலும் மேல் உதடு, முன்கால் அடி, கபாலம், முழந்தாள் இவற்றில் சுழிகள் இருந்தாலும் இந்த குதிரைகளெல்லாம் அதை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு துன்பத்தை, மரணத்தை உண்டாக்கும் என்றெல்லாம் அந்த இலக்கண விதிகளை கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. இச்சொழி உடைய புரவி பந்தியில் யாத்து, இருக்கினும் பழுது இவை கிடக்க, அச்சமில் பரிக்கு பிராயம் நாளெட்டாம், அவத்தை 10 ஆகும் ஒவ்வொன்றில், வைச்சது 3 வருடமும் 2, மதியமும் 12 நாளும், நிச்சயித்து அளந்தார் இன்னமும் ஒரு சார், நிகழ்த்திடும் இலக்கணம் அது கேள், இச்சுழி உடைய. எப்படிப்பட்ட சுழி உடையன்னு முந்தின பாட்டில் சொல்றார். கழுத்து நடுவில் இரட்டை சுழி, அதுக்கப்புறம் கணைக்காலில் சுழி, 2 சுழி, அதுக்கப்புறம் மேல் உதடு, முன்காலடி, கபாலம், முழந்தாள் இந்த இடங்களெல்லாம் சுழிகள் இருந்தால் அந்த குதிரைகள் அதை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வைத்திருந்தாலும்
போதாது, சரி அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரைகளை பந்தியில கட்டி வச்சிருந்தாலும் துன்பம்தான் தரும் அப்படிங்கிறார். இச்சுழி உடைய புறவி, மேலே உள்ள பாட்டில் சொன்ன அமைப்பினை உடைய இந்த சுழிகளை உடைய இந்த குதிரைகளை எல்லாம் பந்தியில் யாத்து இருக்கினும் பழுது. பந்தினா குதிரை பந்தி. அந்த குதிரை லாயத்துல யாத்துனா கட்டி வைத்திருத்தல். குதிரை லாயத்துல கட்டி வச்சிருந்தாலும் அந்த குதிரைகள் துன்பத்தை தான் தரும், பழுதைத்தான் தரும் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை, மோசமான குதிரைகளை எல்லாம் பற்றி கூறுகின்றார். இவை கிடக்க, சரி இதுவரைக்கும் இந்த குதிரை இலக்கணம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாக சொல்றாங்க. அச்சமில் பரிக்கு பிராயம் நாலட்டாம். இதெல்லாம் அரிமர்த்தன பாண்டியனுக்கு சொக்கநாத பெருமான் குதிரை வியாபாரியாக இருந்து அவர் எதிரில் நின்று அந்த இலக்கணங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார். அச்சமில் பரிக்கு, அந்த பயமில்லாத குதிரைக்கு பிராயம், வயது 32 வயது வரைக்கும் அது சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு நிர்ணயம் பண்றாங்க 32 வயதுன்னு. அந்த 32 வயசுல 10 பருவமாக அதை பிரிக்கின்றார்கள். அவத்தை 10 ஆகும். அவத்தைனா பருவம்னு அர்த்தம். 10 பருவமாக அதை பிரிக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் எத்தனை வருடங்கள்னா 3 வருடங்கள். ஒரு பருவத்துக்கு 3 வருடங்கள் 2 மாதம் 12 நாள். இது அந்த குதிரைக்கு ஒரு பருவம். இப்படி 2 மாதம் 12 நாள் நிச்சயித்து, இந்த ஒரு அமைப்பை நிச்சயித்து குதிரையை அழைக்கின்றார்கள். நம்ம இதில் சொல்றோம்ல, 8 வயசா ஒரு கணக்கு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ஈரட்டில் வளராத படிக்காத படிப்பு, மூவட்டில் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்றோம்ல. அப்படி 8 வயசை நம்ம ஒரு அளவு மாதிரி வைக்கிறோம். குதிரைக்கு ஆமா. அப்ப நம்ம மனிதர்களுக்கு 8 வயசை ஒரு அளவா வச்சு ஓரட்டில் படித்தல், ஈரட்டில் ஓரட்டில் நடைபயிலுதல், ஈரட்டில் படித்தல், மூவட்டில் திருமணம்னு வரிசையா சொல்வது போல குதிரைக்கு 10 அவத்தைகள், 10 பருவங்களாக சொல்றாங்க. ஆனா மொத்தம் 32 வயசுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அந்த 32 வயசை 10ஆ பிரிக்கணும். 10ஆ பிரிச்சோம்னா 3 வருடம் முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷத்தை 2 மாசம், அப்போ 10 பருவம்னா 2 மாசம்னா 12 20 மாசம் போயிருது. மீதி ஒரு 4 மாசம் இருக்கும். 24 மாசத்துல 4 மாசம் இருக்கும். 4 மாசத்தை 12 நாட்களாக பிரிக்கிறாங்க. இப்படி இதை கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக 32 வயசு வந்துடும். 32 வருடம் 10 பருவம். ஒரு பருவம் 3 வருடம் 2 மாதம் 16 நாள். அப்போ 3 வருஷங்கும்போது 30 வருஷம் போயிருது. 2 மாதங்கும்போது 20 மாதம் போயிருது 10 பருவத்துக்கு. 12 நாளுங்கும்போது 120 நாள் போயிருது. 120 நாள் 12 × 10 பருவம் 120 நாள். 120 நாளை மாசக்கணக்கில் 30ஆல் வகுத்தா 4 மாதம். அப்போ 30, ஒரு 20 மாதம், ஒரு 4 மாதம், 20 மாதம் 4 மாதமும் 24 மாதம், அப்போ 2 வருஷம், 32 வருடம். இப்படி அவர்கள் ஒரு கணக்காக ஒரு குதிரைக்கு அவர்கள் வைக்கின்றார்கள். இதைத்தான் குதிரை இலக்கணத்தில் இந்த 10 பருவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைக்குரிய ஒரு கால அளவு அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார். 12 நாளும் நிச்சயித்து அளந்தார். அந்த குதிரை இலக்கணத்தில் நிச்சயம் செய்து அளந்திருக்கின்றார்கள் குதிரையை. இன்னமும் ஒரு சார் நிகழ்த்திடும் இலக்கணம் அதிகம். இன்னமும் ஒரு சிலர் குதிரைக்கு சில இலக்கணங்களை எல்லாம் வகுத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கணத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன், அதை நீங்கள் கேட்பீர்களாக அப்படின்ட்டு சுவாமி பாண்டிய மன்னனுக்கு எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார். யௌவண்ண பேதம் மிகுந்து இருந்தாலும் வெள்ளை கலந்து இருந்ததானால் அவ்வண்ண
பரி நன்று கரும்புறவிக்கு அகடேனும் அகல் மார்பேனோ செவ்வண்ணம் இருக்கின் அது சயம்புளது அப்படி வெண்மை சேர்ந்தால் அந்த மை வண்ண பரியின் பேர் வாருணமா சயம் கொடுக்கும் மாற்றார் போரில் எவ்வண்ண பேதம் மிகுந்து இருந்தாலும் ஒரு குதிரை எந்த நிறத்துல மிக அதிகமாக இருந்தாலும், இப்போ ஒரு கருப்பு நிறம் தான், நிறைய கருப்பு இருக்கு, அங்கங்க கொஞ்சம் வெள்ளை நிறம் கலந்து இருந்தாலும் அந்த நிறத்தை உடைய குதிரை நமக்கு நன்மையை தரும். அதாவது ஒரு 80% கருப்பு நிறமாக இருக்கு, 20% அங்கங்க வெள்ளை நிறம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளை நிறம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த குதிரை நமக்கு மிகவும் நன்மையை தரும். அதாவது எவ்வண்ண பேதம் மிகுந்து இருந்தாலும், எந்த நிறமானது அந்த குதிரையில் மிக அதிகமாக இருந்தாலும், ஒரு 80% இருந்தாலும் மீதி 20% வெள்ளை கலந்து இருந்ததானால், வெள்ளை நிறம் அந்த குதிரையிலிடத்தில் கலந்து இருந்தால் அவ்வண்ண பரி நன்று, அந்த நிறத்தை உடைய குதிரை நமக்கு நன்மையை செய்யும். கரும்புறவிக்கு, கருமையான நிறத்தை உடைய குதிரைக்கு அகடேனும், அகடுனா வயிறு, வயிறு அல்லது அகன்ற மார்பிலாவது சிவந்த வண்ணம் இருந்தால், செவ்வண்ணம் இருக்கின், சிவந்த நிறம் இருந்தால் அந்த குதிரை நமக்கு வெற்றியை தரும். அது சயம் உள்ளது. சயம்னா ஜெயம், வெற்றி, வெற்றியை தரக்கூடியதாக அந்த குதிரை இருக்கும். உடம்பு பூரா கருநிறமா இருக்கும், வயிற்றுலையும் மார்பிலையும் மட்டும் சிவந்த நிறம் இருக்கும். அப்படிப்பட்ட குதிரை இருந்துச்சுன்னா அது வெற்றியை தரக்கூடிய குதிரை. அப்படி வெண்மை சேர்ந்தால், அதே கருப்பு நிறம் முழுவதும் கருப்பு நிறம், வயிற்றுலையும் மார்பிலையும் வெண்மை நிறம், முதல்ல சிவந்த நிறம் சொன்னோம், இப்போ வெண்மை நிறம், அந்த வயிற்றுலையும் மார்பிலையும் வெண்மை நிறம் இருந்தால் அந்த மைவண்ண பரியின் பேர், அந்த கருமையான நிறத்தை, மைனா கருமை, அந்த கருமையான நிறத்தை உடைய குதிரையின் பெயருக்கு வாருணம் அப்படின்ட்டு அதற்கு பெயர். கருப்பு நிறம், வயிற்றுலையும் மார்பிலையும் கொஞ்சம் வெண்மை நிறம் இருக்கும், அந்த குதிரைக்கு பேரு வாருணம் என்று பெயர். அந்த குதிரையும் சயம் கொடுக்கும் மாற்றார் போரில், வெற்றியை கொடுக்கும். எதிரிகளோடு போர் புரியும் போது அந்த போரில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அந்த குதிரையே எதிரியை பார்த்து காலெல்லாம் வச்சு உதைச்சு போர் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போர் பயிற்சிக்கு மிக தகுந்த குதிரைகள் இப்படிப்பட்ட குதிரைகள் அப்படின்ட்டு அந்த குதிரையினுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் குதிரை இலக்கணங்களை பற்றி கூறுகின்றார். கழுத்து நடுவில் இரட்டை சுழி உடையது, கணைக்காலில் இரு சுழி உடையது, மேலும் மேல் உதடு, முன்காலடி, கபாலம், முழந்தாள், இதில் இந்த 4 இடங்களிலும் சுழிகள் இருந்தால் அந்த குதிரைகள் மனிதர்களுக்கு துன்பத்தை தரும். அந்த குதிரையை, இப்படிப்பட்ட சுழி உடைய குதிரைகளை நாம் பயன்படுத்தாமல் அந்த குதிரைகளை குதிரை பந்தியில், குதிரை லாயத்தில் கட்டி வைத்திருந்தாலும் அந்த குதிரைகளால் நமக்கு பழுது, துன்பம் ஏற்படும் அப்படின்ட்டு குதிரை இலக்கணத்தை கூறுகின்றார். இவை கிடக்க, இது மட்டில் இந்த இலக்கணம் இருக்கட்டும், அடுத்து சில இலக்கணங்களை கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். இந்த பயமில்லாத குதிரைக்கு வயது 32 என்று குதிரை இலக்கணத்தில் நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். அந்த 32 வயதை
10 பருவமாக பிரிக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு பருவத்திலும் கால அளவு என்பது பார்த்தால் ஒவ்வொன்றில் வைச்சது ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பருவத்திற்கு கால அளவு என்று பார்த்தால் 3 வருடம் 2 மாதம் 12 நாள் வருகிறது. இப்படி ஒரு கால அளவை நிச்சயித்து குதிரையினுடைய ஒரு இளமைத்தன்மை முதிர்ந்த தன்மையை குதிரை இலக்கணத்தை கொண்டு அளந்தார்கள். இன்னமும் ஒரு சார் பலவிதமான இலக்கணங்களை எல்லாம் இந்த குதிரைக்கு வைத்திருக்கின்றார்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன், கேட்பீர்களாக. ஒரு குதிரை முழுவதுமாக எந்த நிறத்தில் அது மிகுந்து இருந்தாலும் அந்த குதிரையில் அங்கங்கே வெள்ளை நிறம் கலந்து இருந்ததானால் அந்த நிறத்தை உடைய குதிரை நமக்கு நன்மையை செய்யும். அதாவது ஒரு குதிரை உடல் முழுவதும் கருப்பு நிறமாகவோ சிவப்பு நிறமாகவோ பொன்னிறமாகவோ இருந்து அங்கங்கு சில இடங்களில் வெள்ளை நிறம் இருந்தால் அந்த குதிரை நமக்கு நன்மையை செய்யும். மேலும் கருமையான நிறத்தை உடைய குதிரைக்கு வயிற்றிலும் அகன்ற மார்பிலும் சிவந்த நிறம் இருந்தால் அந்த குதிரையினால் நமக்கு வெற்றியானது கிடைக்கும். மேலும் மேற்கூறியவாறு அந்த கருமையான குதிரைக்கு அதே இடங்களில் வயிற்று பக்கத்தில் அகண்ட மார்பில் வெண்மை நிறம் இருந்தால் அந்த மைவண்ண அந்த கருமையான நிறத்தை உடைய குதிரைக்கு பெயர் வாருணம் என்று கூறுவார்கள். இந்த குதிரை நமக்கு எதிரிகளை போரில் வெற்றி கொள்ளும்போது நமக்கு வெற்றியை இந்த குதிரைகள் தேடித்தரும். மகவு அளிக்கும் பிடர் வெளுப்பு மகிழ்வு அளிக்கும் உறவெழுப்பு மணித்தார் கண்டத்து அகவெழுப்பு பொருள் கொடுக்கும் முகவெழுப்பு சயம் கொடுக்கும் அதன் பின் பக்கத்து அகவெழுப்பு சுகம் பயக்கும் இடவெழுப்பு சந்தானம் தழைக்கும் செல்வம் மிக வளர்க்கும் தனபல தானியம் நல்கும் பலபுறத்து வெள்ளை மாதோ ஒரு குதிரையின் பிடரியில் வெளுப்பு வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரையை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குதிரை புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், மகவு அளிக்கும். அடுத்து மகிழ்வு அளிக்கும் உறவெழுப்பு. உரம்னா மார்பு. மார்பு பகுதியில் வெளுப்பு இருந்தால் வெளியே வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை பாகனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மணி தார் கண்டத்து அகவெழுப்பு பொருள் கொடுக்கும். நல்ல மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை அணிந்த கழுத்தில் அந்த கழுத்து பகுதியில் உள்ளே வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை நமக்கு பொருளை கொடுக்கும். அந்த குதிரையால் நமக்கு பொருட்செல்வம் கிடைக்கும். முகவெழுப்பு சயம் கொடுக்கும். குதிரையினுடைய முகத்தில் வெண்மை நிறம் இருந்தால் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதன் பின்பக்கத்து அகவெழுப்பு சுகம் பயக்கும். அந்த குதிரையினுடைய முகத்தினுடைய பின்பக்கம் குதிரையின் முகம்னு அர்த்தம். அந்த முகத்தின் பின்பக்கத்தில் உள்ள வெளுப்பு இருந்தால் அந்த குதிரையினால் நமக்கு சுகம் கிடைக்கும். அதே அந்த குதிரையினுடைய முகத்தின் இடப்பக்கத்தில் வெளுப்பு இருந்தால் வெண்மை நிறம் இருந்தால் இடப்பக்கத்தில் அதனுடைய முகத்தின் இடப்பக்கத்தில் வெண்மை நிறம் இருந்தால் நமக்கு சந்தான பாக்கியம் பெருகும், குழந்தை பாக்கியம் பெருகும். செல்வம் மிக வளர்க்கும், தனம் பல தானியம் நல்கும் வலப்புறத்து வெள்ளை மாதம்.
அதே அந்த குதிரையினுடைய முகத்தின் வலப்பக்கத்தில் வெள்ளை நிறம் இருந்தால் அந்த குதிரையினால் நமக்கு செல்வம் மிகவும் பெருகும், தனம், பல நிறைய தானியங்கள் இதையெல்லாம் அந்த குதிரை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு இப்பொழுது மங்களமான குதிரைகளினுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார். நல்புறம் வால் முகம் மூன்றும் வெளுத்த பரி, நல்புறம் வால் முகம் மூன்றும் வெளுத்த பரி, வென்றி தரும் நாபி தொட்டு, வென்றி தரும் நாபி தொட்டு, முன்புறம் எல்லாம் பரிதி என சிவந்து, முன்புறம் எல்லாம் பரிதி என சிவந்து, மதியன பின் முழுதும் வெள்கும், மதியன முழுதும் வெல்கும், பொற்பு உடைய வயப்பரிக்கு பகல் விஷயம், பொற்புடைய வயப்பரிக்கு பகல் விஷயம், மதியன முன் புறம்பு வெள்கி, மதியன முன்புறம் வெல்கி, பின்புறம் எல்லாம் கதிர் போல் சிவந்த பரிக்கு, பின்புறம் எல்லாம் கதிர்போல் சிவந்த பரிக்கு, இரா விஷயம் பெருகும் அன்றே, இரா விஷயம் பெருகும் அன்றே. நல்புறம், புறம்னா முதுகுன்னு அர்த்தம். அந்த குதிரையினுடைய முதுகு, வால், முகம் இந்த 3 இடங்களிலும் வெண்மை நிறம் இருந்தால், வெளுத்த அப்படின்னா வெண்மை நிறம் இருந்தால் அந்த பரி, அந்த குதிரை வெற்றி தரும். வென்றினா வெற்றி, அந்த குதிரையானது வெற்றியை தரும். அதாவது முதுகு பக்கம், வால் பக்கம், முகம் இந்த 3 இடத்துலையும் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரையானது நமக்கு வெற்றியை தரும். அடுத்து நாபி தொட்டு, தொப்புள்ளிருந்து தொடர்ச்சியாக முன்புறம் எல்லாம் முன்பக்கம் வரைக்கும் பரிதி என சிவந்து, சூரியனை போல அந்த சிவந்த நிறத்தை உடையதாக. அப்போ பின்பக்கம் மதி என பின் முழுதும் வெள்கும், சந்திரனை போல பின்பக்கம் முழுவதும் வெண்மை, வெள்கும்னா வெண்மை நிறத்தை உடையதாக. அப்படிப்பட்ட பொற்பு உடைய, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடைய பயப்பரிக்கு, வெற்றி குதிரைக்கு பகல் நேரத்தில் வெற்றி கிடைக்கும். அந்த குதிரையை பகல் நேரத்தில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, போருக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது வெற்றி கிடைக்கும். அதாவது முன்புறம் சூரியனை போல சிவந்து இருக்கும், பின்புறம் சந்திரனை போல வெண்மை நிறமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை, பொற்பு உடைய அந்த மாதிரி ஒரு தன்மை உடைய வெற்றி குதிரைக்கு அதை போரில் பகல் நேரத்தில் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து மதியென முன்புறம்பு வெள்கி, சந்திரனை போல அந்த குதிரையினுடைய முன்பக்கம் வெண்மை நிறமாக இருந்து அந்த குதிரையின் பின்புறம் எல்லாம் பின்பகுதியெல்லாம் சூரியனை போல, கதிர் போல், கதிர்னா சூரியன், சூரியனை போல சிவந்து இருக்கக்கூடிய அந்த குதிரையை இரவு நேரத்தில் போருக்கு பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். வெற்றி நமக்கு பெருகி கொண்டே வரும், வெற்றி கிடைக்கும். இரானா இரா பொழுது, விஜயம்னா வெற்றி. இரவு பொழுதில் அந்த குதிரையை பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது ரெண்டு அப்படியே மாற்றமாக ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பதம் போல அந்த 2 குதிரைகளை சொல்லி, ஒன்றினால வெற்றி கிடைக்கும், பகல்ல வெற்றி கிடைக்கும், இன்னொன்னு ராத்திரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த குதிரை இலக்கணத்தை பற்றி சுவாமி சொக்கநாத பெருமான் கூறிக்கொண்டே வருகின்றார். சொக்கநாத பெருமான் அரிமர்த்தன பாண்டியன் இடத்தில் குதிரை இலக்கணத்தை கூறுகின்றார். குதிரையினுடைய பிடரியில் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை
குதிரையை வைத்திருக்கக்கூடியவனுக்கும் குழந்தையை கொடுக்கும், அந்த குதிரையும் மகவை கொடுக்கும். மேலும் மார்பில், உரம்னா மார்பில் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை வைத்திருக்கக்கூடியவனுக்கு மகிழ்வை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மணிகள் கோர்க்கப்பட்ட மாலைகளை கண்டத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய கண்டத்தில் உள்ளே வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரையினால் நமக்கு பொருள் கிடைக்கும், அந்த குதிரை நமக்கு பொருளை கொடுக்கும். முகத்தில் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை நமக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த குதிரையினுடைய முகத்தின் பின்பக்கத்தினுள்ளே வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை நமக்கு சுகத்தை தரும். அதே குதிரையினுடைய முகத்தின் இடப்பக்கத்தில் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரை அந்த குதிரையினால் நமக்கு சந்தான பாக்கியம் தழைக்கும், சந்தான பாக்கியம் கிடைக்கும். மேலும் அந்த குதிரையினுடைய முகத்தின் வலப்புறத்தில் வெண்மை நிறம் இருந்தால் செல்வம் மிகவும் நமக்கு வளர்த்து கொண்டே இருக்கும். தனம், இன்னும் பல தானியங்கள் அந்த குதிரையினால் நமக்கு கிடைக்கும் என்று அந்த குதிரையினுடைய ஒரு இலக்கணத்தை கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், அந்த குதிரையினுடைய நல்ல முதுகு, வால் பக்கம், முகம், இந்த மூன்றிலும் வெண்மை நிறம் இருந்தால் அந்த குதிரையானது நமக்கு வெற்றியை தரும். மேலும் நாபி தொட்டு தொப்புளிலிருந்து முன்புறம் எல்லாம், அந்த குதிரைக்கு முன்புறம் எல்லாம் சூரியனை போல சிவந்து இருந்து, அதே நேரத்தில் பின்பகுதி எல்லாம், அந்த குதிரையினுடைய பின்பகுதி எல்லாம் சந்திரனை போல முழுதும் வெண்மையாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடைய வெற்றி குதிரையை நாம் பகல் நேரத்தில் போருக்கு செலுத்தினால் பகலில் அந்த குதிரை நமக்கு வெற்றியை தரும். அதே போன்று சந்திரனை போல முன்பக்கம் வெண்மையாகவும் பின்பக்கம் எல்லாம் சூரியனை போலும் சிவந்த நிறத்தை உடைய குதிரையை இரவு பொழுதில் போருக்கு பயன்படுத்தினால் நமக்கு விஜயம், வெற்றியானது பெருகிக் கொண்டே இருக்கும் என்று அந்த குதிரையினுடைய இலக்கணத்தை கூறிக்கொண்டே வருகின்றார். வந்தனவால் இவ்விரண்டு வகைப்பறியும் புரவி அடி வைத்தால் ஒத்த பந்து எனவும் நின்றாலோ மலையனவும் ஒலித்தாலோ பகடு சேரும் வெம்தருகன் அரியனவும் வேகத்தால் காற்று எனவும் மிதிக்கும் பூத்தால், அது மிதிக்கும்னு, அது மிதிக்கும் பூத்தால் சந்த நடமகன் எனவும் நடக்கில் ஹரி களிறு எனவும் தகையதாகி வந்தனவால் இவ்விரண்டு வகைப்பறியும். மேலே கூறியபடி பகல் வெற்றி, இரவு வெற்றியை தரக்கூடிய இந்த இரண்டு வகை குதிரைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த குதிரைகள்லாம் இங்க வந்து இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்றாங்க. மேற்கூறிய அந்த குதிரைகள் ஒரு காலை எடுத்து வைத்தால், புரவி அடி வைத்தால் ஒத்த பந்து எனவும், ஒரு காலை எடுத்து வச்சு அடுத்த காலை எடுத்து வைக்கும்போது சரிசமமாக இருக்கும். ஒரு கால் உயரமாகவும் ஒரு கால் குட்டையாகவும் இருக்காது. அப்போ அந்த குதிரையானது ரெண்டு காலையும் எடுத்து வச்சா சரிசமமான பந்து எப்படி இருக்குமோ அது போல அந்த குதிரையினுடைய பாதமானது இருக்கும். அதாவது குதிரை கால் ஒரே அளவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
நின்றாலோ மலை எனவும். அந்த குதிரை நின்னாலே ஒரு மலை நெகிற எய்த்தால இருக்கிறது மாதிரி தோணும். ஏன்னா கருப்பு நிறத்தை சொல்றாங்க. என்ன அப்ப மலை வந்து ஒரு கருப்பு நிறம், செடி கொடிகள் இருந்தாலுமே ஒரு கருப்பு நிறமாகத்தான் அது வந்து இருக்கும். அப்ப அந்த குதிரைகள் நின்றாலே அது மலை போல நிற்கும். ஒலித்தாலோ பகடு சீரும் வெம்தருகன் அரியனவும். அந்த குதிரை கணைச்சுதுன்னா, ஒலித்தல் அப்படின்னா இங்க கணைத்தல்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த குதிரை கணைச்சுதுன்னா எப்படி இருக்குமா? பகடு சீரும், யானையையே சீறிக்கொண்டு எதிர்த்து கொண்டு கொல்லக்கூடிய கொடிய கண்களை உடைய சிங்கத்தை போல அந்த குதிரை வந்து இருக்குமா. கணைச்சா அந்த சத்தம் வந்து சிங்கத்தினுடைய கர்ஜனை போல அது இருக்கும். அரினா சிங்கம்னு அர்த்தம். என்ன வேகத்தால் காற்று எனவும். அந்த குதிரை வேகமா போச்சுன்னா காற்று தான், காற்றை விட வேகமாக செல்லக்கூடியதாக இருக்குமா. அந்த அது அப்படிப்பட்ட ஒரு நடையை உடையதாக, அந்த வேகத்தை உடையதாக அந்த குதிரை இருக்கும். மிதிக்கும் பூத்தால் சந்த நடமகன் எனவும். காலை வச்சு மிதித்து கொண்டு அது வந்து ஒரு குதிரைகள் எல்லாம் கொஞ்சம் நடனமாடவும் பழக்கி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நடனம் ஆடிச்சுன்னா சந்தத்தோடு ஒரு நடன மகன், ஒரு கூத்தன் ஆடுவதை போல அந்த குதிரையும் இருக்கும். சந்த நடமகன் எனவும். சந்தத்தோடு ஆடக்கூடிய நடன மகன், கூத்தனை போலவும் அந்த குதிரை நடனமாடும். நடக்கில் அரி களிறு எனவும் தகையதாகி. நடந்து போச்சுன்னா சிங்கம் நடந்தது போல கம்பீரமாகவும், யானை நடந்து செல்வது போல கம்பீரமாகவும், இப்படிப்பட்ட தன்மை உடையதாக அந்த சிறந்த குதிரைகள் இருக்கும் அப்படின்ட்டு அந்த குதிரை இலக்கணத்தை கூறிக்கொண்டே வருகின்றார். புலமகள் போல் கவிழ் முகமும் கருணெய்தல். புலமகள் போல் கரிமுகமும் கருணெய்தல். என கண்ணும் கொண்டு கார்போல். என கண்ணும் கொண்டு கார்போல். நிலவிய சீர்வண்ணமும் கார்நெய்தல் என. நிலவிய சீர்வண்ணமும் கார்நெய்தல் என. கடிமணமும் நிறைந்து நாற்றும். கடிமணமும் நிறைந்து நாற்றும். மலர் அகில் சந்து எரிமணி பூன் அலங்கரிக்கில். மலரில் சந்து எரிமணி பூன் அலங்கரிக்கில். ஆனாத மகிழ்ச்சியை தீ. ஆனாத மகிழ்ச்சியை இலகுவது உத்தம வாசி என்று உரைப்ப. இலகுவது உத்தமவாதி என்று உரைப்ப. பரிவேதம் எல்லை கண்டோர். பரிவேதம் எல்லை கண்டோர். அந்த உயர்ந்த ஜாதி குதிரை எப்படி இருக்குமா? குலமகள் போல் கவிழ் முகமும். ஒரு குடும்ப பெண் எப்படி அப்படி குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்களோ அதுபோல கவிழ்ந்த முகத்தை உடையதாக இந்த குதிரையானது இருக்கும். கருநெய்தல் என கண்ணும். கருநெய்தல்னா கருங்குவளை. அந்த கருங்குவளை மலர் போல கண் உடையதாக இந்த குதிரை இருக்கும். கருநெய்தல் என கண்ணும் கொண்டு. கார்போல் நிலவிய சீர்வண்ணமும். கார்னா கார் மேகம். அந்த கார் மேகம் எப்படிப்பட்ட ஒரு கருமை நிறத்தை உடையதாக இருக்குமோ அதுபோல அந்த குதிரையினுடைய நிறமும் எங்கு பார்த்தாலும் கருமை நிறமாக அது நிலவிக்கொண்டு கரிய நிறத்தோடு இருக்கும். கார் நெய்தல் என கடிமணமும். கார் நெய்தல்னா கரிய நிறத்தை உடைய நெய்தல் மலர், அதாவது கருங்குவளைன்னு அர்த்தம். கார் நெய்தல்னாலும் கருநெய்தல்னாலும் கருங்குவளைன்னு அர்த்தம். அந்த கருங்குவளை மலர் போல ஒரு வாசனையும் அந்த குதிரையின் இடத்தில் இருக்கும். நிறைந்து, மேற்கூறிய இலக்கணங்களோடு நிறைந்து. அந்த குதிரை வந்து நாம் அதை அலங்காரம் பண்ணணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷப்படுமா. நாற்ற மலர், வாசனை மிகுந்த மலர்களை அந்த குதிரைக்கு அணிவித்தால் மகிழ்ச்சி அடையும். அகில் தூபம், சந்தனம், அகில் தூபத்தை காட்டினால் மகிழ்ச்சி அடையும். சந்தனத்தை பூசினால் அந்த குதிரை மகிழ்ச்சி அடையும்.
எரி மணிப்போன் அலங்கரிக்கு. எரினா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். ஒளி பொருந்திய மணிகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அந்த குதிரைக்கு கழுத்துல தலைய எல்லாம் அந்த கால்கள் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்தால் அந்த குதிரைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருமா. ஆனாத மகிழ்ச்சி இது. காண முடியாத ஒரு மிக உயர்ந்த மகிழ்ச்சியை அந்த குதிரை அடையும். என்ன இப்படி இருக்கக்கூடிய தன்மை உடையது உத்தம வாசி என்று உரைப்பர். இந்த குதிரை உத்தமமான குதிரை என்று எல்லோரும் கூறுவார்கள். யார் கூறுவார்கள்? பரிவேதம் எல்லை கண்டோர். அந்த குதிரை இலக்கணத்தை நன்கு படித்தவர்களெல்லாம் இந்த குதிரைக்கு இப்படிப்பட்ட இலக்கணம் உண்டு அப்படின்னுட்டு அவர்கள் கூறுவார்கள். அப்படின்னுட்டு ஒரு நல்ல குதிரையினுடைய தகுதியெல்லாம் இதில் சுவாமி எடுத்து கூறுகின்றார். அதாவது இறைவன் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் குதிரை இலக்கணங்களை கூறுகின்றார். அரசே, பகலில் வெற்றி தரக்கூடிய, இரவில் வெற்றி தரக்கூடிய இந்த 2 விதமான வகையை உடைய குதிரைகளும் இங்கே உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். மேற்கூறிய அந்த சிறந்த லட்சணம் உடைய குதிரைகள் தங்களுடைய கால்களை எடுத்து வைத்தால் ஒரே பந்து போல, சமமான பந்து போல இருக்கும். அதாவது அந்த குதிரையினுடைய 2 கால்களும் ஒரே உயரமாக இருக்கும். அந்த குதிரைகள் நின்றால் ஒரு மலை எதிரில் இருப்பது போல இருக்கும். அந்த குதிரைகள் ஒலியை எழுப்பினால், கனைத்தால் யானையையே சீறிக்கொண்டு கொல்லக்கூடிய கொடிய கண்களை உடைய சிங்கத்தை போல கர்ஜிக்கும். அந்த குதிரையினுடைய கனைப்பு சிங்கத்தினுடைய கர்ஜனையை போல இருக்கும். அது வேகமாக ஓடும் போது காற்றை போல வேகமாக அது ஓடும். கீழே காலால் மிதித்து நடனமாட ஆரம்பித்தால் ஒரு சந்தத்தோடு ஒரு நடன மகன் எப்படி ஆடுகின்றானோ அதை போல, இந்த ஒரு கூத்தன் எப்படி நடனமாடுவானோ அதை போல இந்த குதிரையும் நடனமாடும். இந்த குதிரை நடந்தால் சிங்கத்தை போல ராஜநடை செய்து கொண்டும் யானையை போல ராஜநடை நடந்து கொண்டும் வரும். அப்படிப்பட்ட தன்மையை உடையதாக இந்த குதிரை இருக்கும். மேலும் இந்த குதிரை ஒரு நல்ல குடும்ப பாங்கான குலமகளைப் போல கவிழ்ந்த முகத்தை கொண்டதாக இந்த குதிரை இருக்கும். கருநெய்தல் என்கின்ற அந்த கருங்குவளை மலரை போன்ற கண்ணை கொண்டதாக இருக்கும். கார்காலத்து அந்த மேகம் எப்படி இருட்டு கருமை நிறத்தில் இருக்குமோ அதை போல இதனுடைய அந்த சீர்பொருந்திய நிறமும் கருமை நிறமாக அது இருக்கும். மேலும் கருங்குவளை மலரை போல ஒரு வாசனையும் இந்த குதிரையினிடத்தில் இருக்கும். மேலும் நாற்றம் நிறைந்த மனம் நிறைந்த மலர்களை கொண்டு இந்த குதிரையை அலங்கரித்தால் இந்த குதிரை மகிழ்ச்சி அடையும். அகில் கொண்டு இந்த குதிரைக்கு புகை எழுப்பினால், அகில் தூபம் காட்டினால் மகிழ்ச்சி அடையும். சந்தனத்தை பூசினால் இந்த குதிரை மகிழ்ச்சி அடையும். ஒளி பொருந்திய மணிகள் கோர்க்கப்பட்ட ஆபரணங்களை இந்த குதிரையை அலங்கரித்தால் அளவில்லாத மகிழ்ச்சியை இந்த குதிரை அடையும். இப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தோடு திகழ்வது உத்தம குதிரை என்று உரைப்பார்கள். யார் என்றால் பரிவேதம், குதிரையினுடைய இலக்கணங்களை சொல்லக்கூடிய அந்த வேத நூலினுடைய எல்லையை இலக்கணங்களை எல்லாம் படித்தவர்கள் நல்ல உத்தம குதிரையினுடைய இலக்கணத்தை இவ்வாறு கூறுவார்கள். 100 விரல் உத்தம வாம்பரிக்கு உயர்வு, 100 விரல் உத்தம வாம்பரிக்கு உயர்வு, 2 விரல் 100 நீக்கி 1 விரல் மத்திமமா, 2 விரல் 100 நீக்கி 1 விரல் மத்திமமாம் பரிக்கு 60, 1 விரல் மத்திமமாம் பரிக்கு 60,
ஒன்று அதம குதிரைக்கு என்ப ஒன்று அதம குதிரைக்கு என்ப ஈரில் புகழாய் பொருணர் இப்பரியை ஏரில் புகழாய் பொருளையை பூசணம் செய்து இறைஞ்சி பாசம் பூதனம் செய்து இறங்கி பாசம் மாறுவரால் என மணித்தார் சதங்கை சிலம்பு மாறுவராய மணித்தார் கதலை சிலம்பு அணிவித்து மதிக்கோ மாறன் அணிவித்து மணிக்கோ மாறன் இப்போ இந்த குதிரையினுடைய உயரத்தை சொல்றார். நல்ல உத்தமமான குதிரை 100 விரல் உயரத்துக்கு இருக்கும். 100 விரலை வச்சு அப்படியே அளந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு 100 விரல் அளவுக்கு இருந்தால், உயரம் இருந்தால் அந்த குதிரை உத்தமமான குதிரை. 100 விரல் உத்தம. வாம் பரிக்கு உயர்வு, தாவி செல்லக்கூடிய, வாம்னா தாவின்னு, தாவி செல்லுதல்னு அர்த்தம். தாவி செல்லக்கூடிய அந்த பரிக்கு, அந்த குதிரைக்கு உயர்வுனா உயரம். அந்த தாவி செல்லும் குதிரைக்கு உயரம் 100 விரல் அளவு அது இருக்க வேண்டும். அப்படி இருந்ததென்றால் அந்த குதிரை உத்தம குதிரை. சரி, அந்த 100 விரல்ல ஈரட்டு விரல், ஈரட்டு 16 விரல் அளவை குறைச்சு 100லேருந்து நீக்கி, ஈரட்டு விரல் 100 நீக்கி, ஈரட்டுன்னா 16 விரல் அளவை 100லிருந்து கழித்து, நீக்கி கழித்து கூறு விரல் மத்திம அப்படின்ட்டு, அது அந்த மீதி இருக்கக்கூடிய அளவை உடைய அந்த குதிரை அளவுக்கு உயரமாக இருந்தால் அந்த குதிரை மத்திம குதிரை, மத்திமமான குதிரை. அப்போ 100க்கு 16 போச்சுன்னா 84 விரல் அளவு இருந்துச்சுன்னா அந்த குதிரை மத்திமமான குதிரை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. வாம் பரிக்கு தாவி செல்லும் அந்த குதிரைக்கு 61 அதம குதிரைக்கு என்ப. 61 விரல் அளவு இருந்துச்சுன்னா அந்த குதிரை அதம குதிரை அப்படின்ட்டு அதற்கு பெயர். அப்போ உத்தமம், மத்திமம், அதமம் அப்படின்னு 3 பிரிவா வச்சிருக்கிறோம். 100 விரல் உயரம் இருந்துச்சுன்னா அது உத்தம குதிரை, 84 விரல் அளவு இருந்துச்சுன்னா அது மத்திம குதிரை, 61 விரல் அளவு உயரம் இருந்துச்சுன்னா அது அதம குதிரை என்று இலக்கண நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஈரில் புகழாய், முடிவில்லாத புகழை உடைய பாண்டிய மன்னனே. ஈரில் புகழாய்னா பாண்டிய மன்னனை சிவபெருமான் கூறுகின்றார். அந்த குதிரை வாணிகனாக சிவபெருமான் கூறுகின்றார். முடிவில்லாத புகழுடைய பாண்டிய மன்னனே, பொருணர் இப்பரியை பூசணம் செய்து, பொருணர்னா மன்னர்கள்னு அர்த்தம். சண்டையிடுவதில் வல்லவர்கள், அவர்கள் பொருணர்கள். பொருதல் அப்படின்னா சண்டையிடுதல்னு அர்த்தம். அப்படி சண்டையிடுவதில் வல்லமை வாய்ந்த அந்த மன்னர்கள் எல்லாம் இந்த குதிரையை, இந்த இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த குதிரைகளை வாங்கும்போது என்ன செய்வாங்க, அந்த குதிரைக்கு பூஜை எல்லாம் செய்து, அந்த குதிரையை வணங்கி பூசணம் செய்து, பூஜைகள் செய்து இறைஞ்சி குதிரையை வணங்கி கொண்டு, பாசம் மாறுவரால், பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். இந்த கயிறு ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தர் கயிறுக்கு மாற்றி கொடுப்பார்கள். இதுதான் வியாபாரம் என்று குதிரை வாணிகனாக வந்த சொக்கநாத பெருமான் அரசனுக்கு எடுத்து உரைக்கின்றார். உடனே அந்த சொல்ல மீறாம அரசனும் அந்த குதிரைகளை பூஜை பண்றார். அவர் அந்த குதிரைகளுக்கு பாண்டிய மன்னன் என்ன செய்கின்றான், மணித்தார், மணிகள் கோர்க்கப்பட்ட மாலையை அணிவிக்கின்றான். காலுக்கு சதங்கை அணிவிக்கின்றான், காலுக்கு சிலம்பு அணிவிக்கின்றான். இவற்றையெல்லாம் அணிவித்து மகிழ்கிறான் மதி கோ மாறன். மதினா சந்திரன், சந்திர வம்சத்து அரசனாகிய மாறன். மாறன்னா பாண்டியர்களுக்குள்ள பேர். அந்த சந்திர வம்ச மாறனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அந்த குதிரை வாணியின் சொல்லை கேட்டு அந்த குதிரைகளுக்கெல்லாம் மணிகள் கோர்க்கப்பட்ட மாலையை, சதங்கையை, சிலம்பை எல்லாம் அணிவித்து மகிழ்கின்றான் பாண்டிய மன்னன்.
அவிழ்தார் நரும் சாந்தம் கொண்டு செழும் புகை தீபம் கொடுத்து பூசை பத்திமையால் செய்து இறங்கி எதிர் நிற்ப ஆலவாய் பரனை நோக்கி கைத்தலம் தன் சிரம் முகிழ்த்து வாழியன பறி கொடுத்தான் கயிறு மாறி முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண்மூர்த்தி கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய பூக்களை கொண்டு தார் மாலைகள் செய்து அந்த குதிரைகளுக்கு அணிவிக்கின்றான். நறும் சாந்தம் கொடுத்து வாசனை மிகுந்த சந்தனத்தை எல்லாம் குதிரைகளுக்கு பூசுகின்றார். கொண்டு செழும் புகை, அதாவது வாசனை மிகுந்த புகைகள், சாம்பிராணி, குங்கிலியம் இதையெல்லாம் வைத்து தூபங்கள் காண்பிக்கின்றார். அடுத்து தீபம் கொடுத்து, அப்ப கொத்து அவிழ்த்தார் கொடுத்து, நறும் சாந்தம் கொடுத்து, செழும் புகை கொடுத்து, தீபம் கொடுத்து, இந்த தூப தீபம்லாம் அந்த குதிரைக்கு காட்டுகின்றான், பூஜை செய்கின்றான். பூசை பத்திமையால் செய்து, பக்தியோடு அந்த பூசையை அவன் செய்கின்றான். ஏன்னா இது மிருகந்தானே அப்படின்னுட்டு இல்லை, பக்தியோடு அந்த குதிரைகளை அந்த பாண்டிய மன்னன் பூஜைகள்லாம் செய்து இறைஞ்சி அந்த குதிரைகளை வழிபட்டு அந்த குதிரைகளின் எதிரில் நிற்கின்றான் பாண்டிய மன்னன். உடனே ஆலவாய் பரனை நோக்கி இந்த சிவபெருமான், அந்த குதிரை வாணிகனாக வந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, இப்ப கயிறு மாத்தி கொடுக்கணும். ஜெயித்தால கோபுரம், ஆலவாய் கோபுரம், அந்த ஆலவாய் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி கைத்தலம் தன் சிரம் முகிழ்த்து, அந்த குதிரை வாணிகனாக வந்த சிவபெருமான் தன்னுடைய கைத்தலத்தை தன்னுடைய தலை அளவிற்கு கொண்டு வணங்குகின்றார். சொக்கநாத பெருமானை சொக்கநாதரே வணங்குறார். எப்படி திருவையாறுல அவரே தன்னைத்தானே பூஜை பண்ணினாரோ அந்த பூஜாரிக்க வேண்டி, அது மாதிரி சொக்கநாத பெருமானை அப்படியே வணங்கி கொண்டு, வாழி மன்னனே நீ வாழ்க, பாண்டிய மன்னனே நீ வாழ்க என பறி கொடுத்தான் கயிறு மாறி. அந்த குதிரைகளை பாண்டிய மன்னனிடத்தில் அந்த கயிறை கொண்டு போய் பாண்டிய மன்னன் கையில கொடுத்து மாற்றி கொடுக்கின்றார். இனிமேல் இந்த குதிரை உன் குதிரை அப்படின்னுட்டு கொடுக்கின்றார். கொடுத்தவன் யாரு? முத்தொழிலின் மூவராய், முத்தொழிலுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவன், மூவர்க்கும் தெரியாத முக்கண்மூர்த்தி, திருமால், பிரம்மன், உருத்திரன் என்கின்ற இந்த மூவர்களாலும் காண முடியாத 3 கண்களை உடைய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த ஆலவாய் சொக்கநாத பெருமானை நோக்கி வணங்கி கொண்டு, பாண்டிய மன்னனே நீ வாழ்க என்று இந்த கயிறை மாற்றி பாண்டிய மன்னனினுடைய கையில் அந்த குதிரைகளை ஒப்படைத்தான். முத்தொழிலின் மூவராய் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாட்டு. அந்த முத்தொழில ஒரு விளையாட்டாக செய்யக்கூடியவன் அந்த பெருமான், மூவர்களாலும் காண முடியாத பெருமான் அப்படின்ட்டு 3 கண்களை உடைய பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் தன்னைத்தானே வணங்கி கொண்டு, கோபுரத்தை பார்த்து வணங்கி கொண்டு அந்த கயிறை மாற்றி அந்த பாண்டிய மன்னனிடத்தில் குதிரைகளை எல்லாம் ஒப்படைக்கின்றான். குதிரை வாணிகனாக வந்த சிவபெருமான் குதிரை இலக்கணத்தை மேலும் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் கூறுகின்றார். 100 விரல்
உயரத்தில் இருக்கக்கூடிய தாவி செல்லக்கூடிய குதிரையினுடைய உயரம் 100 விரல் இருந்தால் அந்த குதிரை உத்தமமான குதிரை. அந்த 100 விரல் உயரத்திலிருந்து ஈரட்டு விரல் நீக்கி, அதாவது 16 விரல் நீங்கி 84 விரல் அளவு உயரம் இருந்தால் அந்த இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய குதிரை மத்தியமமான குதிரை. மேலும் அந்த தாவி செல்லக்கூடிய குதிரைக்கு 61 விரல் அளவு உயரம் இருந்தால் அது அதம குதிரை என்றெல்லாம் இலக்கண நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. முடிவில்லாத புகழை உடைய பாண்டிய மன்னனே, அரசர்களெல்லாம் போருக்கு குதிரைகளை பயன்படுத்தக்கூடிய அரசர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குதிரைகளை வாங்கும் பொழுது அதை பூசை செய்து அந்த குதிரைகளை வணங்கி அந்த பாசக்கயிற்றை அவர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்வார்கள் என்று அந்த குதிரை வாணிகத்தை பற்றி அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றார் சொக்கநாத பெருமான். உடனே அரசனும் அதை கேட்டு சம்மதித்து கொண்டு மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த மாலைகளை அந்த குதிரைக்கு அணிவிக்கின்றான். சதங்கைகளை அணிவிக்கின்றான், சிலம்புகளை அணிவிக்கின்றான். அந்த சந்திர வம்சத்து அரசன் வம்சத்தில் வந்த மாறன் என்கின்ற அந்த அரிமர்த்தன பாண்டியன் இப்படியெல்லாம் குதிரைகளை அலங்காரம் செய்கின்றார். மேலும் அந்த குதிரைகளுக்கு கொத்து கொத்தாக பூத்து குலுங்கக்கூடிய பூக்களை கொண்டு செய்த மாலைகளை அணிவிக்கின்றான். வாசனை மிகுந்த சந்தனத்தை பூசுகின்றான். இவற்றையெல்லாம் கொண்டு செழும் புகை, வாசனை மிகுந்த புகைகளை அந்த குதிரைகளுக்கு சாம்பிராணி, குங்குலியம் போன்ற புகைகளை காண்பிக்கின்றான். தீபத்தால் வழிபாடு செய்கின்றான். இவ்வாறு அந்த குதிரைகளை பூசையை பக்தியோடு அவன் செய்கின்றான். ஏனென்றால் அவைகள் மிருகங்கள் தானே என்று அலட்சியம் செய்யாமல் பக்தியோடு அந்த குதிரையை பாண்டிய மன்னன் பூஜை செய்து அந்த குதிரைகளை வணங்கி அந்த குதிரைகளுக்கு எதிரில் இப்பொழுது பாண்டிய மன்னன் நின்று கொண்டிருக்கின்றார். உடனே அங்கு இருக்கக்கூடிய முத்தொழிலுக்கு காவலராக மூத்தவனாக இருக்கக்கூடிய மூவர்களாலும் காண முடியாத 3 கண்களை உடைய மூர்த்தியாகிய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது கயிறு மாற்றி கொடுக்க வேண்டும். அந்த குதிரை வாணிகனாக வந்த பெருமான் ஆலவாய் கோபுரத்தை பார்த்து அந்த ஆலவாய் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி தன்னுடைய 2 கைகளையும் தலைமேல் கொண்டு அந்த பெருமானை வணங்கி கொண்டு சொக்கநாத பெருமானை வணங்கி கொள்கின்றார். அப்படி வணங்கி கொண்டு அவன் அரசனே நீ வாழ்க என அரசனை வாழ்த்தி கொண்டு அந்த குதிரைகளினுடைய கயிறை அரசனினுடைய கைகளில் கொடுத்து இவ்வாறு கயிறு மாற்றி அந்த வாணிபத்தை நடத்துகின்றார் சொக்கநாத பெருமான். உவனிட கலனை வாசி ஒன்று அலால் நின்ற மாய கவனவாம் புரவி எல்லாம் கொடுத்திட கவர்ந்து வீறு தவணனில் விளங்கும் தென்னல் தன் பெரும் கோயில் உய்ப்ப பவனமும் கடலும் போல கொண்டு போய் பந்தி சேர்த்தார். உவனிட கலனை வாசி. உபநிடதம் வேதங்களுக்கு முடிந்த முடிவாக இருக்கக்கூடியது. அப்படி அந்த வேதங்களின் மறைகளின் முடியாக இருக்கக்கூடிய இந்த குதிரை, அந்த குதிரையில ஒரு இருக்கை, உபநிடத இருக்கை, கலனைனா இருக்கைன்னு அர்த்தம். அந்த உபனிஷத்துகளே சிவபெருமானுக்கு ஆசனமாக இருக்கிறது. வேதங்களும் அவருக்கு ஆசனமாக இருக்கிறது. வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் எல்லாமே சுவாமி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனமாக இருக்கிறது. கலனை அப்படின்னா ஆசனம், இருக்கைன்னு அர்த்தம். அப்படி அந்த மறைமுடியாகிய
உபநிடத இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமான். அப்ப இங்க உபநிடத இருக்கை எது? குதிரை. குதிரையில தானே அமர்ந்திருக்கிறாரு. அப்ப அந்த குதிரை தான் உபனிஷத்து அப்படின்னு அர்த்தம். குதிரை தான் வேதம். வேத குதிரைன்னு தான் அதை சொல்றாங்க. வாசி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அப்படி மறைமுடியாகிய உபநிடத இருக்கையை உடைய அந்த தனக்கு உரிய குதிரையை மட்டும் சுவாமி வைத்துக் கொள்கின்றார். மற்ற எல்லா குதிரைகளையும் கொண்டு வந்த குதிரைகளை பூரா கயிறு மாற்றி கொடுத்து விடுகின்றார். வாசி ஒன்று அலால் அந்த குதிரை மட்டிலும் வைத்து கொண்டு நின்ற பக்கத்தில் நின்ற மாய கவனவாம் புறவி எல்லாம் மாயத்தன்மை வாய்ந்த, ஏன்னா நிறையத்தனை குதிரையாக்கியிருக்காரு. அதனால மாயத்தன்மை வாய்ந்த கவன அப்படின்னா வேகம்னு அர்த்தம். கவன வேகமாக தாவி செல்லக்கூடிய குதிரைகளை அனைத்தையும் அரசனிடம் கொடுக்கின்றார். கயிறு மாற்றி கொடுக்கின்றார். எல்லா குதிரையும் கொடுத்தாச்சு. கவர்ந்து அப்படின்னா பெற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். அரசன் அனைத்து குதிரைகளையும் பெற்றுக்கொண்டு வீறு தவணனில் விளங்கும் தென்னன், ஒப்பற்ற சூரியனினுடைய குடும்பத்தில் விளங்கக்கூடிய தென்னன் அப்படின்னா அர்த்தம். தவணன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். இல்னா குடும்பம்னு அர்த்தம். சூரிய குடும்பத்துக்குள்ள ஒன்றுதானே சந்திரன். சூரிய குடும்பத்துல நவகோள்கள், அந்த நவகோள்கள்ல ஒன்றுதான் சந்திரன். அப்போ சூரியனினுடைய குடும்பத்தில் இல்லா வீடு, சூரியனுடைய குடும்பத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய சந்திர வம்சத்தில் வந்த தென்னன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எடுக்கணும். ஒப்பற்ற சூரியனினுடைய குடும்பத்தில் விளங்கி இருக்கக்கூடிய சந்திரனாகிய அந்த சந்திர வம்சத்தில் வந்து தென்னன் பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். அந்த பாண்டிய மன்னன் தன் பெரும் கோயில் உயிப்ப, தன்னுடைய மிகப்பெரிய அரண்மனைக்குள் இந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையில் உள்ள குதிரைப்பாகர்கள்ட்ட கூறுதார். உடனே அந்த குதிரைகள்லாம் எப்படி போச்சான்? காற்றும் கடலும் போல. பவனம்னா காற்றுன்னு அர்த்தம். காற்றும் கடலும் எப்படி வேகமாக போகுமோ அதுபோல அந்த குதிரையை வேகமாக கொண்டு அந்த வீரர்கள் எல்லோரும் குதிரை பந்தியில் இப்பொழுது சேர்த்து கட்டி விடுகின்றார்கள். இப்ப குதிரையெல்லாம் குதிரை பந்திக்கு போயாச்சு. வாசி வாணிகர்க்கு தென்னன் வெண்துகில் வரிசையாக வீசினான் பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெள்குவாரோ ஓசு இலா நேசர் காப்பான் குதிரையின் கிழிந்து ஏற்று அந்த தூசினை இரண்டாம் கங்கை என முடி சூடி நின்றார். வாசி வாணிகர்க்கு, வாசினா குதிரை, குதிரை வாணிகனாக வந்த அந்த சொக்கநாத பெருமானுக்கு இப்போ பாண்டிய மன்னன் தென்னன் பாண்டிய மன்னன் வெண்மையான ஒரு துகில், ஒரு ஆடையை, பரிசைனா பரிசு பொருள்னு அர்த்தம். அந்த பரிசு பொருளாக வீசுகின்றான். சுவாமியை நோக்கி வீசுகின்றான். சுவாமி அதை பிடிச்சுக்கிடுதார். அந்த காலத்துல இப்பவும் மடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க தரக்கூடியதை அப்படி இந்த வேட்டியை ஏந்தி வாங்குவாங்க, இல்லை சேலை மாறாப்பை ஏந்தி வாங்குவாங்க. அது ஒரு பழக்கம். கைனால வாங்காம மடத்து சம்பிரதாயம் அப்படி வேட்டியில தான் வாங்குவாங்க எந்த பொருள்னாலும். அதுபோல அரசன் இந்த குதிரை வாணிகருக்கு அப்படி தூக்கி அந்த வெண்பட்டை வீசுதாரு. அவரு பதம் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் மக்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அதை இதுல ஒரு அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க.
இப்படி ஒரு அரசன் வந்து வெண்துகில வீசுதான், அதை உலகத்துக்கே பேரரசனாகிய அந்த சிவபெருமான் பிடிச்சி வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை சொல்லி, இதுக்கு ஏன் இந்த சொக்கநாத பெருமான் வெட்கப்படாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம்னு சொல்றாங்க. பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெல்குவாரோ, பானபத்திரனுக்காக வேண்டி அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி மதுரை வீதியில பூரா விறக சுமந்துக்கிட்டு அந்த வெயில்ல நடந்து போனவர் என்ன, அப்படிப்பட்ட வெட்கத்தை விட்டு விறகு சுமந்தவ பெருமான் இந்த துணியை அவன்கிட்ட வீசின துணியை பெறுவதற்கு வெட்கப்படுவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியார்களுக்காக அவர் எதையும் செய்ய தயங்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இதில் பொருள். என்ன, பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெல்குவாரோ, பானபத்திரருக்காக வேண்டி மதுரை வீதியில் விறகு சுமந்த அந்த சொக்கநாத பெருமான், பாணருக்கு ஏவல் செய்த அந்த பெருமான் இந்த நிகழ்ச்சியை கண்டு வெட்கப்படுவாரா? வெட்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் எதற்காக வந்தார்? கூசுகிலா நேசர் காப்பான், குற்றமில்லாத நேசர் அன்பு உடைய மணிவாசக பெருமானை காக்கும் பொருட்டு இங்கே வந்தார். காப்பான் அப்படின்னா வான் பான் பாக்கு அப்படிங்கிற இடம் வரும்போது சில இடங்கள்ல அதன் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப இங்க காப்பான் அப்படின்னா காக்கும் பொருட்டு வந்தார். என்ன, குற்றமில்லாத அன்பு உடைய நேசத்தை உடையவராகிய மணிவாசக பெருமானை காப்பாற்றுவதற்காக சுவாமி இங்க வந்திருக்கிறார். அதனால் குதிரையின் இழிந்து ஏற்று, குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த துணியை ஏற்றுக்கொண்டு அந்த தூசினை, அந்த துணியை தூக்கி வீசி போடுதாரு, அந்த துணியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த ஆடையை ரெண்டாவது கங்கை தலையில அணிந்தது போல அந்த துணியை வந்து ஒரு தலப்பாக மாதிரி கட்டி கொள்கின்றார். ஏன்னா வெண்துகில் தான் பரிசாக கொடுக்குறான். வெண்துகில் வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கும், கங்கையும் வெண்மையான தண்ணீரை உடையதாக இருக்கும். அந்த ஏற்கனவே ஒரு கங்கை வந்து தலைக்குள்ள இருக்கு. இந்த வெண்பட்டை வந்து தலையில கட்டினது இன்னொரு கங்கை இருப்பது போல இருந்துச்சான். அதான் இரண்டாம் கங்கை என முடி சூடி நின்றார். அந்த அரசன் கொடுத்த அந்த பரிசு பொருளை தலையில் கட்டி தலைப்பாகையாக கட்டி அவர் மகிழ்ச்சியோடு நின்றார். வேதங்களின் முடிவாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகள், அந்த வேதங்கள் உபனிஷத்துகளையே இருக்கையாக தன்னுடைய ஆசனமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த குதிரை, அந்த குதிரையில்தான் சுவாமி அமர்ந்திருக்கின்றார். வேத குதிரை, உபனிஷத் குதிரை. அந்த குதிரையில் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேத குதிரையை மட்டும் விட்டு வைத்து விட்டு மற்ற அங்கு இருக்கக்கூடிய மாயத்தன்மை வாய்ந்த, அதாவது நரிகளை குதிரையாக கொண்டு வந்த அந்த மாயத்தன்மை வாய்ந்த வேகமாக பாய்ந்து செல்லும் அனைத்து குதிரைகளையும் பாண்டிய மன்னனிடத்தில் கயிறு மாற்றி இறைவன் கொடுத்து விடுகின்றார். அந்த குதிரைகளை எல்லாம் அந்த பாண்டிய மன்னன் பெற்றுக்கொண்டு ஒப்பற்ற சூரியனினுடைய குடும்பத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய சந்திர வம்சத்தில் வந்த அந்த தென்னனாகிய பாண்டிய மன்னன் தன்னுடைய பெருங்கோயிலாகிய அரண்மனைக்குள் அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போகச் சொல்கின்றான். அந்த குதிரைகள் காற்றையும் கடலையும் போல வேகமாக செல்கின்றது. அந்த குதிரைகளை அந்த குதிரை பாகர்கள் எல்லாம் அந்த குதிரை லாயத்தில் உள்ள பந்திகளில் சேர்த்து கட்டி வைத்து விடுகின்றார்கள். இந்த வாசி வாணிகராகிய அந்த குதிரை வாணிகருக்கு தென்னனாகிய பாண்டிய மன்னன் வெண்மையான ஒரு துகிலை பரிசாக அந்த குதிரை வாணிகனை நோக்கி வீசுகின்றார். பானபத்திரருக்காக வேண்டி ஏவல் செய்தவர், பானபத்திரருக்காக விறகு சுமந்து ஏவல் செய்த அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாகிய அந்த சொக்கநாத பெருமான் இந்த நிகழ்ச்சியை கண்டு வெட்கப்படுவாரா? வெட்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் வந்த நோக்கம் குற்றமில்லாத நேசத்தை உடைய மணிவாசக பெருமானை காக்கும் பொருட்டு இந்த இங்கே வந்திருக்கின்றார். அந்த சொக்கநாத பெருமான், அந்த குதிரை வாணிகன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த அரசன், என குதிரை மேலே இருந்தும் அந்த துணியை வாங்கலை, குதிரையிலிருந்து கீழே இறங்கியிருந்தார் சுவாமி. குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த வீசிய துணியை பெற்றுக்கொண்டு
அந்த வெண்துகிலை மகிழ்ச்சியோடு, அந்த தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம், அந்த வெண்துகிலை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு தலையில் ஒரு தலைப்பாகை போல சூடிக்கொள்கின்றார். அந்த வெண்மையான துகிலானது அவருடைய தலையில் இரண்டாவது ஒரு கங்கை இருப்பது போல இருக்கின்றது அழகாக. இணைய தோசு இவன் வாழ் ஊர்தி இழிந்து நின்று ஏற்று சென்னி புனைவது என் இவர் கை ஓடும் புனைந்த திக்கு உடையும் பூண்ட கனலரா பூணும் மன்னன் கவருமோ என்று தம்மில் வினவினர் வெகுண்டு சொன்னார். கணத்தனி வீரரெல்லாம் இப்போ பக்கத்துல யாரெல்லாம் நிக்கிறா? சிவகணங்கள் குதிரப்பாகர்களாக நிற்காங்க. அவங்களுக்கு கோபம் வருது. இந்த அரசன் துண்டை தூக்கி வீசுதாரு, அந்த வெண்துகில தூக்கி வீசுதாரு, இவர் போய் குதிரையில இறங்கி நின்று பிடிக்காரு அப்படின்னு அந்த சிவகணங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுது வந்திருக்கிறது சொக்கநாத பெருமான்னுட்டு. அரசனுக்கு தெரியணும்ல. அதனால அந்த சிவகணங்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவர் துணியை தூக்கி வீசுதாரு, இவர் வாங்கி அது தலையில கட்டிக்கிடுதாரு. இந்த ராஜாவுக்கு ஒரு அரசன், ராஜாவுக்கு சொக்கநாத பெருமான் பயப்படுதாரா? இருக்கிற எல்லாத்தையும் இந்த அரசன் கவர்ந்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு இந்த அரசனை பார்த்து பயப்படுதாரா அப்படின்னு அந்த சிவகணங்களுக்கெல்லாம் தங்களுக்குள்ள கொஞ்சம் கோபத்தோட பேசிக்கொள்கின்றார்கள். இணைய தூசு, இப்படிப்பட்ட தூசுன்னா அந்த துகில்னு அர்த்தம், ஆடைன்னு அர்த்தம். அந்த இப்படிப்பட்ட அந்த ஆடையை இவன்பால் ஊர்தி இழிந்து நின்று இவனிடத்தில் பெறுவதற்காக, பாண்டிய மன்னனிடத்தில் பெறுவதற்காக. இணைய தூசுன்னா இந்த சிவபெருமான்கிட்ட இல்லாத ஆடையா? எவ்வளவு பட்டாடைகள் வச்சிருக்கிறாரு. இவன் தரக்கூடிய இந்த ஆடையை பெறுவதற்காக, இவனிடத்திலிருந்து பெறுவதற்காக ஊர்தி இழிந்து குதிரையிலிருந்து கீழே இறங்கி வேற வந்தாரு. அவனுக்கு எதிரில் வேற போய் நிற்கிறார். நின்று ஏற்று அவன் தூக்கி வீசுதான், அதை வாங்கி பிடிச்சிக்கிட்டாரு ஏற்றுக்கொண்டு. சரி, அது மட்டுமா, சென்னி புனைவது என் தலையில வேற அது கட்டிக்கிட்டாரு, தலப்பா மாதிரி கட்டிக்கிட்டாரு. என்னையா இவரு அப்படின்னுட்டு இந்த சிவ பூதங்களுக்கெல்லாம், பூத கூட்டங்களுக்கெல்லாம் கோபம் வருது ராஜா மேல. என்ன, ஒருவேளை இவரு கையில இருக்கக்கூடிய மண்டை ஓடு, சுவாமி அணிந்திருக்கக்கூடிய திக்கு உடை, 8 திக்குமே சுவாமிக்கு ஆடையாக இருக்கிறது. என்ன, அந்த 8 திக்கு ஆடைகளையும் இந்த சிவபெருமான பூண்ட அணிந்திருக்கக்கூடிய கொடிய பாம்பு ஆகிய அந்த ஆபரணங்களையும் இந்த மன்னன் கவர்ந்து விடுவான் என்று பயந்து போய் இப்படியே வாங்கிக்கிட்டாரோ அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மன்னன் பரிசு கொடுத்து அது வாங்கவில்லை என்றால் பரிசு வாங்கினவனுக்கு சிக்கல் அதிகமாகும், வாங்கக்கூடியவனுக்கு சிக்கல் அதிகமாகும். அதுக்கப்புறம் அவனை மதிக்கவும் மாட்டாங்க யாரும். அப்போ இந்த பூத கூட்டங்கள்லாம் என்ன நினைக்குன்னா, இவர் கையில் வச்சிருக்கிற மண்டவோடு 8 திக்கையுமே ஆடையாக அணிந்திருக்கிறார். இந்த ஆடைகள் கனல்னா கொடிய பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கிறாரு. இதையெல்லாம் இந்த பாண்டிய மன்னன் இந்த குதிரவாணியன்ட்டு கவர்ந்து விடுவான்னு நினைச்சு பயந்து போய் இந்த துணியை வாங்கினாரா அப்படின்னு அவர்களுக்குள் அவர்கள் கோபத்தோடு பேசிக்கொள்கின்றார்கள் என்று தம்மில் வினவினர். தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். வெகுண்டு சொன்னார், கோபத்தோடு சொன்னார்களாம். இந்த பாண்டிய மன்னனுக்கு பயந்து போய் இவர் இப்படி இந்த துணியை வாங்குதாரோ அப்படின்னு சொல்லி அவர்கள் கோபத்தோடு சொல்கின்றார்கள். கணத்தனி வீரர் எல்லாம், அந்த ஒவ்வொரு கணங்களினுடைய ஒப்பற்ற வீரர்கள் எல்லாம் இவ்வாறு அரசன் தூக்கி வீசிய ஆடையை பெற்றுக்கொண்ட நிகழ்வை கண்டு அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொள்கிறார்கள்.
அறம் தரு கோலான் வெவ்வேறு அடுபரி வயவர் யார்க்கும் நிறம் தரு கலிங்கம் ஈந்தான் நேர்ந்து அவை வாங்கி அன்பில் சிறந்து அருள் வடிவாய் வந்தார் செழுமறை புரவியோடு மறைந்தனர் மறைந்தார் ஒக்க மாய வாம்பரி மேல் வந்தார் அறம் தரு கோலான் அறத்தை எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செங்கோலை உடைய பாண்டிய மன்னன். அப்ப அறம் தரும் கோலான்னா செங்கோல் செலுத்தக்கூடிய பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் வெவ்வேறு விதவிதமான அடுபரி வயவர் யாருக்கும் அந்த ஒளி மிகுந்த குதிரை வீரர்கள், சிவகணங்கள்லாம் குதிரை வீரர்களாக பூதகணங்கள் சிவகணங்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு வீரர்களுக்கும், வயவர்னா வீரர்கள், குதிரை பாகர்களாக, பரிவயவர்னா குதிரை பாகர்களாக வந்த எல்லாருக்கும், யாருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் நிறம் தரு கலிங்கம் ஈந்தான். நல்ல நிறம் பொருந்திய, நல்ல ஒளி பொருந்திய அந்த கலிங்கம்னா ஆடைன்னு அர்த்தம். ஒளி பொருந்திய ஆடைகளை எல்லாம் எல்லா வீரர்களுக்கும் பாண்டிய மன்னன் கொடுத்தான். நேர்ந்து அவை வாங்கி அவனுக்கு எதிரில் சென்று அவற்றையெல்லாம் அந்த வீரர்கள் வாங்கி கொண்டார்கள். இவ்வாறு அன்பில் சிறந்த சிவபெருமான் அருள் வடிவாய் வந்தார். அருளுக்கு வடிவமாக அந்த சொக்கநாத பெருமான் இங்கே வந்தார். இப்ப அந்த வந்தவர் செழுமறை புரவியோடு மறைந்தனர். அந்த செழுமையான வேத குதிரையோட அப்படியே கொஞ்ச தூரம் போறாரு, எல்லார் கண்ணையும் மறைத்து விட்டு அப்படியே மறைந்து விடுகின்றார். மறைந்தார் ஒக்க மாயவாம் பரிமேல் வந்தார். அந்த மாயத்தன்மை வாய்ந்த தாவி செல்லக்கூடக்கூடிய குதிரை மேல் வந்த அந்த அனைத்து சிவ கணங்கள் பூத கணங்கள் எல்லாமும் ஒக்கன்னா அனைவரும் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார்கள். அதாவது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்ச தூரம் அப்படியே போகிறது மாதிரி போக்கு காட்டிட்டு சுவாமியும் மறைஞ்சிருந்தாரு, அந்த குதிரைகளும் அந்த குதிரை வீரர்களும் மறைஞ்சிருவாங்க. சிவபெருமானை சுற்றி குதிரை பாகர்களாக சிவகணங்களும் பூதகணங்களும் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். பாண்டிய மன்னன் அந்த துணியை, வெண்துகிலை தூக்கி வீசியது, அதை இறைவன் பெற்றுக்கொண்டதை நினைத்து அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சிறிது கோபப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த துணியை பெறுவதற்காக, இந்த அரசனிடத்தில் பெறுவதற்காக இந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய வேத குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த பாண்டிய மன்னனின் எதிரில் நின்று கொண்டு அவன் தரக்கூடிய அந்த வெண்துகிலை பரிசு பொருளாக ஏற்றுக்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் அந்த பரிசு பொருளை தன்னுடைய தலையிலும் அணிந்து கொண்டார். இது என்ன? இந்த பாண்டிய மன்னன் இவர் கையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானின் கையில் இருக்கக்கூடிய மண்டை ஓடு, சொக்கநாத பெருமான் அணிந்து இருக்கக்கூடிய 8 திக்கு ஆடைகள், அந்த சொக்கநாத பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கொடிய பாம்பாகிய ஆபரணங்களை எல்லாம் இந்த பாண்டிய மன்னன் கவர்ந்து விடுவான் என்று பயந்து போய் இப்படி அவர் தந்த பரிசை வாங்கி கொண்டாரா என்று தம்மில் பேசிக்கொண்டு கோபத்தோடு அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்த கணத்தனி வீரர் எல்லாம், அந்த கணங்களில் ஒப்பற்ற வீரர்கள் எல்லாம் தங்களுக்குள் இந்த பாண்டியன் செய்த செயலை ஒரு மரியாதையற்ற செயலாக நினைத்து கொண்டு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் அன்புக்கு அடிமையானதால் பாண்டிய மணிவாசக பெருமானுக்காக இவ்வாறு அவர் வந்தார். இவ்வாறு அறத்தை எல்லோருக்கும் தரக்கூடிய
அந்த செங்கோல் செலுத்தக்கூடிய பாண்டிய மன்னன் அங்கு இருக்கக்கூடிய எல்லா வெவ்வேறாக இருக்கக்கூடிய அந்த வலிமை வாய்ந்த குதிரை வீரர்கள், அந்த குதிரைப்பாகர்களாக வந்த சிவகணங்கள், பூதகணங்கள் எல்லாருக்கும் நிறம் தரு கலிங்கம், ஒளி பொருந்திய அந்த ஆடைகளை பரிசு பொருளாக ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பாண்டிய மன்னன் கொடுத்தான். அந்த பாண்டிய மன்னனின் எதிரில் சென்று நேர்ந்து, அப்படின்னா எதிரில் சென்று அந்த குதிரை வீரர்களும் அவற்றை வாங்கிக் கொள்கின்றார்கள். இப்படி அன்பில் சிறந்தவராகிய சொக்கநாத பெருமான் அருளே வடிவமாக எடுத்துக்கொண்டு இங்கே வந்தார். அப்படிப்பட்ட பெருமான் அந்த செழுமையான வேத குதிரையோடு சிறிது தூரம் சென்று அங்கிருந்து பிரானும் மறைந்து விடுகின்றார். அவரோடு வந்த அந்த அத்தனை மாயத்தன்மை வாய்ந்த குதிரை மேல் வந்த அத்தனை சிவகண வீரர்களும் பூதகண வீரர்களும் அந்த இடத்தை விட்டு இப்பொழுது மறைந்து விடுகின்றார்கள். இருமைக்கும் துணையாய் நின்ற இரு பிறப்பாளர்க்கு ஏற்ப அருமைத்தாம் சிறப்பு நல்கே அவரிடத்து அவரை உய்த்து பருமத்த யானை வேந்தல் பகல் கதிர்வானத்து உச்சி வரும் அப்போது எழுந்து செம்பொன் மாட நீள் கோயில் புக்கான் அந்த இருமைக்கும் துணையாய் நின்ற பாண்டிய மன்னனுக்கு இருமைக்கும் துணையாய் நின்றவர் மணிவாசக பெருமான். அது என்ன இருமை அப்படின்னா, இம்மைக்கும் அருமைக்கும் துணையாக நின்றார். இம்மைனா இந்த பிறப்புல பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாக இருக்கிறார். மறுமை பிறப்பு முக்தி பேற்றுக்கு அவருக்கு துணையாக இருக்கின்றார். மணிவாசக பெருமான் மந்திரியா கிடைக்காட்டா பாண்டிய மன்னனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? அதனால அந்த இருமைக்கும் பாண்டிய மன்னனுக்கு துணையாக நின்றவர் மணிவாசக பெருமான். இம்மைக்கும் அருமைக்கும் துணையாக நின்ற இரு பிறப்பாளருக்கு ஏற்ப. இரு பிறப்பாளர்னா அந்தணனாகிய மணிவாசக பெருமான் அர்த்தம். அவர்கள் பூணூல் கல்யாணம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிறப்பு. பூணூல் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா அவர்களுக்கு மறுபிறப்பு அப்படின்ட்டு இரண்டு பிறப்பை உடையவர்கள் அப்படின்ட்டு அந்தணர்களுக்கு சொல்லுவாங்க. அதான் அந்த இரு பிறப்பாளர்னா அந்த அந்தணர் குலத்தில் உள்ள மணிவாசக பெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த மணிவாசக பெருமானுக்கு ஏற்றவாறு அவர் முதல் மந்திரி இல்லை, அவருக்கு தகுந்தாப்புல பரிசுகள்லாம் இப்போ கொடுக்கணும். அதனாலதான் ஏற்ப முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானுக்கு ஏற்றார் போல அருமைத்தான் சிறப்பு நல்கிய அருமையுடைய சிறப்புகளை எல்லாம் சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்து அவரிடத்து அவரை உய்த்து, உங்களுடைய இல்லத்துக்கு உங்களுடைய மாளிகைக்கு நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு மணிவாசக பெருமானை பாண்டிய மன்னன் அனுப்பி வைக்கின்றார். அவர் இடத்து, மணிவாசக பெருமானினுடைய இடத்து, அவருடைய மாளிகைக்கு அவரை உய்த்து மணிவாசக பெருமானை அனுப்பி வைத்துவிட்டு அவருக்கு தேவையான பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றான் பாண்டிய மன்னன். பருமத்த யானை வேந்தன், அந்த யானையை இருக்கையாக கொண்ட அந்த வேந்தன் பாண்டிய மன்னன். பகல் கதிர் வானத்து உச்சி, அந்த பகல் நேரத்தில் சூரியனானவன் வானத்தினுடைய உச்சியில் இருக்கின்றான். அப்போ 12-1 மணி அந்த நேரம் உச்சி. வரும் அப்போது அந்த நேரம் வரைக்கும் இவ்வளவு நடந்திருக்கு. அந்த நேரத்தில் எழுந்து அங்கேருந்து எழுந்து தன் இருந்த ஆசனத்தை விட்டு எழுந்து செம்பொன் மாடநீள் கோயில் புக்கான். சிவந்த பொன்னால் செய்யப்பட்ட மாடங்கள் நிறைந்த நீண்ட அந்த கோயிலாகிய அரண்மனைக்குள் இப்பொழுது பாண்டிய மன்னன் சென்று சேர்ந்தார். அதாவது
மணிவாசக பெருமானுக்கு சீர்வரிசை கொடுத்து அவரை அனுப்பி வைத்து விட்டு பாண்டிய மன்னனும் இப்போ தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான். அதுக்கு அடுத்து அதில் இப்போ இது பார்த்தீங்கன்னா பருமத்த யானை வேந்தன்னு போட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அவன் குதிரைக்கு வேந்தன், நாளைக்கு அவன் குதிரைக்கு வேந்தன் அல்ல. எல்லாம் நாளைக்கு நிறையா போகுது, இன்னைக்கு ராத்திரியே போயிடும் எல்லாம் இல்லை. அப்போ இன்னைக்கு வரைக்கும் தான் அவன் குதிரைக்கு வேந்தன், ராத்திரி வரைக்கும் தான் அவன் வேந்தன், குதிரைக்கு வேந்தன். நாளைக்கு அவன் குதிரைக்கு வேந்தன் கிடையாது, அவன்கிட்ட யானைப்படம் இருக்கு, அதனால யானையை போட்டார். குதிரை வேந்தன்னு போட்டா நாளைக்கும் குதிரை இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு குதிரை இல்லை, எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா பிச்சு எல்லாத்தையும் கடிச்சு குதிரைட்டு எல்லாம் நிறையா போகுது. அதனால எப்போதும் அவன்கிட்ட இருக்கிறது யானைப்படை. அதனால சூட்சுமமாக பருமத்த யானை வேந்தன்னு பாண்டிய மன்னனை குறிப்பிடுகிறார். அந்த இருக்கைகளை உடைய யானைப்படைக்கு வேந்தனாகிய குதிரைப்படன் போடலாம் தான். எவ்வளவு குதிரைப்பட பெயருக்கு உள்ள இந்த அபூர்வமான குதிரைகள்லாம் பெயருக்கு, அந்த இதை போடாம இவைகளெல்லாம் நாளைக்கு நரியாக ஆகப் போகின்றது என்ற காரணத்தினால் பரஞ்சோதி முனிவர் குறிப்பாக அதை உணர்த்துவதற்காக இங்கே யானை வேந்தன் என்று அவர் பாண்டிய மன்னனை குறிக்கின்றார். நாளைக்கு அவர் யானைப்படைக்கு வேந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏனை மந்திரரும் தத்தம் இல் புக புரவி பார்த்த மாநகராரும் தத்தம் மனை புக பரியின் பாக ஆனவர் தாமும் கோயில் அடைந்து தம் விளையாட்டு எல்லாம் மீன் நெடும் கண்ணினாட்கு விளம்பினர் இருந்தார் அன்றே. ஏனை மந்திரரும், இன்னும் பல மந்திரிமார்கள் இருக்கின்றார்கள். அந்த மந்திரிமார்கள் எல்லோரும் தத்தம் இல்புக தங்களுக்குரிய அந்த வீட்டிற்குள் அவர்கள் செல்கின்றார்கள். புரவி பார்த்த மாநகராரும், குதிரைகளை வேடிக்கை பார்க்க வந்த அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்கள் வீட்டுக்குள் அவர்கள் சென்றார்கள். தத்தம் மனை புக பரியின் பாகர் ஆனவர், பரியின் பாகர் குதிரை பாகராக இருந்த சிவபெருமானும் பரியின் பாகர் ஆனவர் யாரு? சிவபெருமான். அந்த சொக்கநாத பெருமானும் தாமும் கோயில் அடைந்து தம்முடைய மிகப்பெரிய அந்த மதுரை மாநகரத்து கோயிலுக்குள்ள போய் தம் விளையாட்டு எல்லாம் இதுவரைக்கும் செஞ்ச அந்த விளையாடல்களை எல்லாம் தன்னுடைய மனைவியாகிய மீன் நெடும் கண்ணினாட்கு, மீன் போன்ற நீண்ட கண்களை உடைய அந்த மீனாட்சி அம்மைக்கு விளம்பினர் இருந்தார் அன்றே. எடுத்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு தன்னுடைய மனைவியை எடுத்து கூறுகின்றார். அந்த கணவனும் மனைவியும் அந்த ஆலயத்தில் அங்கே இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு நடந்ததையெல்லாம் அந்த அம்மாட்ட எடுத்து சொல்லிட்டு சுவாமி அங்கே இருக்கின்றார். பாண்டிய மன்னனுக்கு மணிவாசக பெருமான் இருமைக்கும் துணையாக நின்றவர். அதாவது இம்மைக்கும் அருமைக்கும் இப்பிறப்புக்கும் முக்தி பேற்றுக்கும் துணையாக நின்றவர் மணிவாசக பெருமான். மேலும் அவர் இருபிறப்பாளர். அதாவது அந்தணர் பூணூல் கல்யாணம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிறப்பு, பூணூல் கல்யாணம் முடிந்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு. அப்படி பூமியில் இருக்கும் பொழுதே 2 பிறப்பை உடைய அந்த அந்தணர் குலம். அந்த அந்தணர் குலத்தில் வந்த மணிவாசக பெருமான் முதல் மந்திரியாக இருக்கின்றார். அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல அருமை உடைய சீர்வரிசைகள் சிறப்புகளை எல்லாம் பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானுக்கு கொடுக்கின்றார். கொடுத்து அவருடைய மாளிகைக்கு அவரை அனுப்பி வைத்து விடுகின்றார் பாண்டிய மன்னன். அந்த
யானையையே தன்னுடைய யானைப்படையை தன்னுடைய இருக்கையாக கொண்ட வேந்தனாகிய பாண்டிய மன்னன் அந்த பகல் பொழுதில் சூரியன் வானத்து உச்சியில் வரக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது. அந்த உச்சி நேரம் வந்தவுடன் அவரும் எழுந்து தன்னுடைய அரண்மனைக்குள் புகுகின்றான். அந்த அரண்மனை எப்படி இருக்கின்றது என்றால், செம்பொன்கள் பதிக்கப்பட்ட மாடங்களை உடைய நீண்ட அரண்மனைக்குள் இப்பொழுது அந்த பாண்டிய மன்னனும் சென்று சேர்கின்றான். இன்னும் இருக்கக்கூடிய மற்ற மந்திரிமார்களும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். இந்த குதிரைகளை வேடிக்கை பார்த்த அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த குதிரையின் வாணிக பாகராக வந்த அந்த சொக்கநாத பெருமானும் தன்னுடைய இல்லமாகிய அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் சென்று தாம் நிகழ்த்திய விளையாட்டுக்களை எல்லாம் அந்த மீன் போன்ற நீண்ட கண்ணை உடைய மீனாட்சி அம்மைக்கு எடுத்து கூறுகின்றார். அங்கே மகிழ்ச்சியாக தன்னுடைய இல்லத்தில் வீற்றிருக்கின்றார் சொக்கநாத பெருமான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.